தமிழகத்தோட ஒவ்வொரு பகுதிக்கும் போய் அங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க கிட்டே கேட்டு எவ்வளவு நாட்களாக அந்த பிரச்சனைகள் இருக்கு, நீங்க அரசு கிட்ட என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கீங்க, ஏன் அரசு தரப்புல இது வரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படல அப்படின்னு அந்த அடிப்படையில இப்ப மீனவர்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, எவ்வளவு நாட்களாக மீனவர்கள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை அரசு கிட்ட அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்களா, அதுக்கு அரசு தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க, என்ன செய்யணும், இந்த பிரச்சனைகள் இனிமேலும் தொடராமல் இருப்பதற்கு வரக்கூடிய புதிய ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில நாம பேச போறோம். கடலுக்கு போயிட்டு அவங்க கரையை வருமுனே நாங்க பெண்கள் படுற அவஸ்தை தான் ரொம்ப. இந்த கையெழுத்து சரியில்லை, அந்த பேப்பர் தூக்கி அங்க போடுங்க, போய் மறுபடியும் தூக்கி போய் வாங்குவாங்க அப்படின்னு 10 தடவை அலைய வர்றாங்க. அவங்க கொடுக்கறது 1500, நம்ம அலையிறத 3000. ஒரு 18 நாட்கள் வரைக்கும் சென்று தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன மைனர் ரிப்பேர் ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி போகும்போது எங்கள் படகை நீரோட்டத்தால் அடித்து அந்த நம்ம எல்லையை இந்தியா எல்லையை தாண்டி சிலோனைக்குள்ள நுழைஞ்சிடணும். நாங்கள் ரிப்பேராக கிடக்கிறதோட பார்க்காம எங்களை கயிறு போட்டு எடுத்துட்டு போய் பறிமுதல் பண்ணிடுறாங்க. போட்டை கல் கொண்டு வந்து கல்லால் அடிக்கிறாங்க. போட்டுகளை பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லாட்டி போர்டு மடியை வெட்டி விட்டுறாங்க, இல்லை கல் வீசி தாக்கி இந்த கண் பாதிக்கப்பட்டு கண் பார்வை போயிருச்சு. 5-6 இனங்கள் அறவே கிடையாது உற்பத்தி. அதற்கு காரணம் விசைப்படகு தான். ஒரு மீனவர் கடலுக்கு போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க, அந்த தொழிலை லாபகரமாக நடத்த முடியாத அளவுக்கு உங்களை அழுத்தக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? என்னுடைய 13 வயதில் காலால் காலால் தள்ளனோம்னா ரால் கிடைக்கும். இந்த பணங்கள் அழிந்தது காரணம் என்ன? இந்த அரசாங்கம் உலகத்தோடு போட்டி போடுவதற்காக நாங்கள் இந்தியாவிலிருந்து இத்தனை கோடி ரூபாய் ஏற்றுமதி படுகிறோம் கடல் வளத்தின்னு சொல்கிறார். இந்தியாவில் இருக்கிற 9 மாநிலம் கடல் சார்ந்திருக்கிறது. ஆனால் 2 யூனியன் பிரதேச கோவா பாண்டிச்சேரி இருக்கிறது. ஆனால் இத்தனை கோடி மீனவ மக்களுக்கான இந்திய அரசாங்கத்தில் என்ன தெரியுமா இருக்கிறது? மீனவருக்கு என்று இந்தியாவில் தனித்துறை கிடையாது. பொதுவாக மீன் வளம் என்பது எல்லாமே கரையை அடிகரையை தான் முட்டையிட்டு மேலே போகிறது போகிறான். இந்த மீன் வளங்கள் ரொம்ப குறைவதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இறால் பண்ணைகளுடைய தண்ணீர் வருது பாருங்க, அதனுடைய கழிவு நீர்னால இங்கே எந்த சனிப்பும் கிடையாது. பொருளாதாரங்கள் அழிவதற்கு அது ஒரு காரணம். மீனவர்களை அழிக்கிறது காரணமே தொண்டில் வெடி வச்சு அடிக்கனால அந்த மீன் கூட அழிஞ்சு போகுது. வெடி தான் காரணம். அது வேட்டு வச்சு அடிக்கிறாங்க, வெடி வச்சு கடலில் பாறை அடிக்கிற மாதிரி கல் அடிக்கிற மாதிரி அது மாதிரி கடல் அடிச்சோன்னா மீன் கூட செத்துருது. அவங்க அள்ளிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு பிடிக்க மீன் கிடைக்கிறது இல்லை. இதை யாரை செய்யறாங்க? ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து தொண்டியாளுக்கு. அவங்களும் மீனவர்கள் தான். ஆமாம். அதுக்கு தான் அனுமதி இல்லை. அனுமதினா அவங்க ஆஃபீஸில் அரசாங்கத்தில் வாங்கிட்டு தான் அவங்ககிட்ட சைடாக விடுறாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் 1093 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. கடலில் எந்த பாதிப்பு வந்தாலுமே இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணினா உங்களை அதே சமயத்தில் உங்களுக்கு காப்பாற்றிட்டு. இந்த மாதிரி நானே 2-3 தடவை கடலில் சில நேரத்தில் போட்டு மலைகளை துண்டிக்கப்பட்டு அந்த மாதிரி போட்டு கெட்டு பழுதாகி போய் நான் 1093 ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போட்டு எங்களை வேலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே திருப்பி இன்னொரு முறை நாங்கள் பிசினஸ் டிபார்ட்மெண்ட் போய் எங்கள் குறைய சொன்னோம்னா நாங்கள் வேலை பார்த்து தந்துடுறோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு 1093 நம்பர் கொடுத்து கவர்மெண்ட்டில் தனியாக எங்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு எங்களுக்கு போட்டு கொடுத்து எதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க? இதுவுமே எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை. அவங்க முறையான கவர்மெண்ட் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. மீனவர் அவங்க கண்டுக்கிறது இல்லை. இது கடலை 3 பிரிவா, தமிழ்நாட்டு கடலே 3 பிரிவா பிரிச்சிருக்கு சட்டம். எப்படின்னா கன்னியாகுமரி இதில் ராமேஸ்வரத்துலேருந்து வேதாரண்ய கோடியக்கரை வரைக்கும் 4 நாள் 3 நாளுங்கிறது. அப்போ வேதாரண்யத்துக்கு அங்கிட்டு நாகப்பட்டினம் மெட்ராஸ் வரை அங்கிட்டு 7 நாளும் தொழில் பண்ணலாம். ஏன்னா நமக்கு கிழக்க போனோம்னா இலங்கை வருது, குறுகிய இடம். அது மாதிரி ராமேஸ்வரத்துக்கு அங்கிட்டு போயிட்டோம்னா அங்கிட்டு பெருங்கடல், அங்கிட்டு எப்படியும் தொழில் பண்ணலாம். இங்கிட்ட இந்த ஏரியா மட்டும் 3 நாள் விசப்படகு 3 நாள், நாட்டுப்படகு 4 நாள். இப்போ என்ன குறுகிய காலத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நாகப்பட்டினம் 7 நாள் இங்கே தொழில் பண்ணுறது தான் பெரிய பாதிப்பாக இருக்குது. இன்னுமே இந்த காலத்தில் இப்போ கட்டில் கிடக்கு எல்லாம் போட்டு கட்டு முடிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு பெரிய பிரச்சனை ஆகும். அது அரசு தலையிட்டு கடலில் ஒரு ரோந்து போய்கிட்டே இருக்கணும். கடல் வளத்தை காக்கணும் அப்படின்னு அரசு சொல்லுது. அரசு இந்த கடல் வளத்தை அழிக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யுது. மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை பொதுவாக நாட்டுப்படகு மீனவர்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்கிறதில்லை. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த அறிவலையை அரசு தடை செய்ய சொன்னாக்கா நீங்களே அதை பேசி சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு எங்கள் நாட்டுப்படகு விசைப்படகுகளை மோத விடுறாங்க. இதில் அரசியலாளர்களும் அரசு ஊழியர்களும் ஆதாயம் பெறாங்க. அதனால நாங்கள் இதை பேசி தீர்வு காண முடியாது. அரசு தலையிட்டு இதுக்கு சரியான அறிவலையை தடை செய்யாத வரையிலும் மீனவனுக்கு ஒரு சுதந்திரமான தொழில் செய்ய முடியாது. இன்னைக்கு மீனவர்கள் பிடிக்கிற
இந்த மீன் நண்டு இந்த இறாலுகளுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்கள் தான் வந்து ரேட்டு நிர்ணயம் பண்ணி அவங்க கொடுக்குற ரேட்டு தான் இந்த மீனவர்களாம் விற்கிறாங்க. இதுக்கு அரசாங்கமே தலையிட்டு ஒரு நிர்ணயமாக ரேட்டு நிர்ணயிக்கிறது அந்த மீனவரோட நிர்ணயமான கோரிக்கை, அதை அரசு நிறைவேற்றணும். சரி, மீனவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்களுக்கு அரசே விலை நிர்ணயம் பண்ணணும், அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு. முறையான ரோடு வசதி இல்லை. திடீர்னு கடலில் ஒரு ஆளுக்கு போட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்கள் உடனே எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் இல்லை, இங்கே வந்து 20 கிலோமீட்டர் ஓடணும், அதுக்குள்ளே அவருக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி வசதிகளை எத்தனையோ எம்எல்ஏக்கு வர்றாங்க, எங்கள் ஊருக்கு வர்றாங்க, நம்ம பண்ணுறோம், செஞ்சு கொடுக்குறோம், சாலை வசதி போட்டு தரணும், எதுவும் போடுறதில்ல. அதே மாதிரி நிறைய வேலைகள் இன்னும் இந்த ஸ்கூல் இல்லை. எங்கள் பிள்ளைங்கள்லாம் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் வந்து இந்த ஈசிஆர் தாண்டி எல்லாம் பேசுவோம் படிக்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி எங்கள் முத்துக்குடாவில் வந்து ஒரு 300 பிள்ளைங்க போகுது. நாங்கள் வந்து 1800 குடும்பம் முத்துக்குடா இருக்கோம், இந்து முஸ்லீம். அப்படி இருந்து ஒரு ஹைஸ்கூல் கட்ட முடியலை. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் ஒரு 4 கிலோ இறால் பிடிச்சிட்டு வந்தால் எங்கள் குடும்ப அரசியல் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 20 கிலோ இறால் பிடிச்சிட்டு வந்தாலும் எங்களுக்கு அரசியல் பண்ண முடியல. ஏன்னா விலைவாசி வந்து அவ்வளோதுக்கு கீழே போயிடுச்சு. இது காரணம்னா இறால் பண்ணை. எங்கள் இறால்லாம் எக்ஸ்போர்ட் போய்கிட்டு இருந்துச்சு ஏதோ 10 வருடத்துக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ எக்ஸ்போர்ட்டிங்கில் நான் கொடுத்து இந்த சிறு வியாபாரத்தில் கொடுத்து அனுப்புனா தான், இல்லைன்னா நாங்கள் காயத்தான் போடணும். இது காரணம்னா இறால் பண்ணை கவர்மெண்ட் வந்து இந்த இறால் பண்ணையை வந்து அனுமதி கொடுக்காம குறைக்கணும். இந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாக்சலசந்தி கடல் பகுதியிலே டிராலர் போட்டுகள் கிடையாது. அதாவது அரிவலை என்று சொல்லக்கூடிய வலைகள் இந்த பகுதியிலே இல்லை. அதற்கு முன்பு கடலிலே மீன் வளங்கள் அதிக அளவிலே, கடல் கொள்ளாத அளவிலே இந்த பாக்சலசந்தி பகுதியிலே இருந்தது. இந்த டிராலர் போட்டு, அதாவது இழுவை போட்டு வந்ததுக்கு பிறகு பெருவாரியான மீன் இனங்கள் அழிந்து நாசமாகிவிட்டன. மீன்பிடி தொழிலை ரொம்ப லாபகரமா நடத்தணும், மீனவர்கள் இனிமே எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா உங்களுடைய யோசனைகள் என்னென்ன, ஆலோசனைகள் என்னென்ன, கோரிக்கைகள் என்னென்ன? அரசாங்கத்துக்கு இப்போ கேட்டிருக்கீங்கல்ல, இந்த கோரிக்கை பூரா அரசாங்கம் நிறைவேற்றுமா? இனிமே வர்ற சட்டசபைக்கு வர்றவங்க நிறைவேற்றுவாங்களா? நீங்க தான் கோரிக்கை வைக்கிறீங்க. கோரிக்கை நாங்க வைக்கிறோம், ஊடகங்கள் மூலமாக எதுவுமே செய்யறது கிடையாது. ஊடகங்கள் மூலமாக இது மாதிரி மீனவ மக்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்க, இதெல்லாம் நீங்க பாருங்க, இதையெல்லாம் அவங்க கோரிக்கைகளா வைக்கிறாங்க அப்படின்னா எங்களால சொல்ல முடியும். உங்களுக்கும் அவர்களுக்கும் பாலமா தான் நாங்க இருக்க முடியும். செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை, சொல்ல வேண்டியது உங்களுடைய உரிமை. உங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னென்ன? அரசாங்கத்துல இருந்து வர்ற எதுவுமே கடலோர மக்களுக்கு வந்து சேர்றது கிடையாது. கண்டிப்பா அது வந்து சேருதா என்னன்னா அதை முக்கியம் அவங்க மேல சட்டசபையில் இருக்கவங்க அதை கண்காணிக்கணும். எத்தனை வருஷமா அந்த தொழில ஈடுபட்டு இருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல எனக்கு 40 வயசாச்சு, இன்னமும் அந்த தொழிலுக்கு தான் போயிருக்கா. எங்க அப்பாவும் போயிருந்தா, இப்போ எங்க வீட்டுக்காரரும் இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னென்னலாம் நீங்க பிரச்சனையில சந்திக்கிறீங்க இந்த தொழில? எல்லா பிரச்சனையுமே பாக்குறோம். கடலுக்கு போயிட்டு அவங்க கரையை வருமுனே நாங்க இங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் படுற அவஸ்தை தான் ரொம்ப. அவங்க கடலுக்கு போகிற ஆம்பளைங்க வந்து எப்போ வருவாங்கங்கிறது இதே தெரியாமல் இருக்கிறோம்ல. நாங்கள் கரையை எந்த இதுவுமே தெரியாமல் இருக்கோம்ல. அப்போ அரசாங்கத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணணும்ல, அது செய்கிறது கிடையாது. இன்னொன்று, அரசாங்கத்துலேருந்து கொடுக்குற எதுவுமே மக்களுக்குன்னு, மீனவர் மக்களுக்குன்னு கொடுக்குறது மீனவர் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத அதை வந்து அவங்க தெரியணும்ல. அங்கே அரசாங்கத்தில் உள்ளவங்கள யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. மொத்தம் நாங்கள் மீனவர்களுக்கு கொடுத்துட்டோம். சரி, உங்களுக்குன்னு ஒரு தனியாக சங்கம் இருக்கு, அந்த சங்கத்துல தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசு என்னென்ன திட்டங்கள் செய்யுது, ஒதுக்கி இருக்கு, மானியங்கள் ஒதுக்கி இருக்கு, என்னென்னலாம் நலத்திட்டங்களை செய்யுதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். அவங்க உங்ககிட்ட வந்து சொல்றது இல்லையா? இவங்களே தான் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கே. இவங்க வந்து எங்களுக்குன்னு இருக்கிற அதிகாரிகள்கிட்ட போய் நாங்க முறையிட்டோம் அப்படின்னா இவங்க நாங்க மேலதிகாரிகள்ட்ட சொல்றோம் அப்படிங்கிறாங்க, அவங்க அதுக்கு மேலதிகாரிகள்ட்ட சொல்றோம் அப்படிங்கிறாங்க. ஆனா எதுவுமே எந்த கோரிக்கையுமே எங்களுக்கு வந்து அந்த நாங்க கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் இங்க வந்து சேர்றது கிடையாது. யார்கிட்ட கேக்குற கேள்வி? தலைவர்கள்ட்ட கேட்டாங்க, அரசு அதிகாரிகள்ட்ட கேக்குற கேள்வி? தலைவர்கள்ட்ட தான் நாங்க முதல்ல, எங்களுக்குள்ள தலைவர்கிட்ட நாங்க கேட்க முடியும். அவங்கள்ட்ட போய் அடுத்தவங்கள்ட்ட போய் நாங்க பேச முடியாதுல்ல. எங்களுக்குள்ள தலைவர்கிட்ட நாங்க பேசுவோம், இல்லம்மா நாங்க மேல உள்ள அதிகாரிகள்ட்ட நாங்க பேசுறோமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள மேல அதிகாரிகள்ட்ட நாங்க பேசுறோம்னா அடுத்தவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லி போய்கிட்டு இருக்காங்களே ஒழிச்சு இந்த கடலோர மக்களுக்கு தேவையான பொருள் யாருமே வீடு வசதியில இருந்தோ எதுவுமே கடலோர மக்களுக்கு தேவையான அனைத்தும் செஞ்சு முடிச்சுட்டாங்களா? குடி தண்ணீர்ல இருந்து குளிக்கிற தண்ணியில இருந்து எதுவுமே கிடையாது கடலோர மக்களுக்கு. இப்போ நாங்கள் குளிக்கணும் அப்படின்னா 2 மணிக்கு எந்திரிச்சு எங்கே நாங்கள் எந்த பஸ்ஸை பிடிச்சி எங்கே போகணுங்கிறது தெரியாமல் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு கடலோர மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பெண்கள் வந்து அதிக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க கடலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ இந்த சொல்கிறாங்கள படகு போகிறதுன்னு, படகு போய் திடீர்னு கடலில் ஏதாச்சும் ஒன்று ஆணிச்சு அப்படின்னா அவங்க சொன்னாங்க போய் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஒன்று அவங்க வந்து அதிகாரி இருக்காங்கல்ல பக்கத்தில் அது இதுக்குன்னு மீனவர்களுக்குன்னு ஒரு முகாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. இன்ன இடத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் கிராமத்தில் ஒரு படகுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா போங்க அப்படின்னு சொல்லலாம்ல, அதை சொல்றது கிடையாது. சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வராது. இங்க சங்கத்துல நான் தலைவர் அப்படின்னு சொல்லி யாராவது வந்திருக்கீங்களா? அரசு என்னென்ன திட்டங்களை மீனவர்களுக்காக செஞ்சிருக்கு,
என்ன மாதிரியான மானியங்கள் ஒதுக்கி இருக்கு, என்னெல்லாம் வந்து செய்ய போகுது அப்படிங்கிற தகவல்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் தலைவருங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க. அப்ப அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தலைவர்கள் வந்து சரியாக எங்களுக்கு தகவல் சொல்றது இல்ல, மீனவர்களுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் செஞ்சிருக்க அரசாங்கங்கிறத சரியாக கொண்டு செலுத்துறாங்களா அந்த தலைவர்கள்? இப்போ ஒரு அரசில் வந்து ஒரு திட்டம் வருதுன்னா அந்த கிராமத்தில் இருக்க சொசைட்டி தலைவருக்கு தான் தகவலை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நலவாரியத்தில் 1500 பணம் வருது படிக்கிற பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மார்க் சீட்டு, 10வது படித்த அந்த மொதல் வருஷம் படித்த பள்ளிக்கூட சீட்டு, ஹெட் மாஸ்டர் சர்டிஃபிகேட் இப்படிலாம் கேட்குறாங்க, ரேஷன் கார்டு எல்லாம். இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா இந்த கையெழுத்து சரியில்லை, அந்த பேப்பர் தூக்கி அங்கே போடுங்க, போய் மறுபடியும் போய் கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு 10 தடவை அலைய வர்றாங்க. அவங்க கொடுக்குறது 1500, நம்ம அலையிறத 3000. இந்த 15 இது மாதிரி அந்த அரசு அதிகாரி டிபார்ட்மெண்ட் ஏடி இன்ஸ்பெக்டர்கள் வந்து பொறுப்பாக நடந்துக்கிறது இல்லை, ரொம்ப அலட்சியப்படுத்துறது. யாருக்கிட்ட கொஞ்சம் அவங்களுக்கு சம்மிங் கிடைக்குதோ அந்த மாதிரி ஆளுங்க உடனே அதை என்ன நிவர்த்தி பண்ணுறாங்களோ பண்ணி கொடுத்துறாங்க. மற்றவங்களெல்லாம் ஒரு 100 தடவை அலைய வர்றாங்க, 10 தடவை அலைய வர்றாங்க, இப்படி பண்ணுறாங்க. இந்த தகவல் கடலில் ஒரு 108க்கு ஃபோன் பண்ணது, இது 1098 ஃபோன் பண்ண சொல்கிறேன், ஒரு 10 வரல, போட்டு வரல, 5 மணி ஆக போது, பொழுது போச்சு அப்படின்னா எந்த திசையில் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. நம்மளுக்கு எப்படியா தெரியும்? காணாமல் தானே அவ்வளோ தகவல் சொல்கிறோம். அவங்க அந்த 1098 சொன்னால் உடனே அங்கே அட்டநேட்டில் போயிடலாம். சரி, அப்போ அரசு அதிகாரிகளுடைய அலைக்கழிப்பினால தான் மீனவ சங்கத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மீனவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியல. சரி, 8-10 வருஷமா அதிகாரிகள் லைசன்ஸ் வழங்குறது, தவறான லைசன்ஸ்களை கொடுக்கறது, எதை வேணாலும் பண்ணி கொடுக்கறது. மீனவர் அல்லாத குடும்பங்களுக்கு மீனவர் நல வாரியம் 8,000 சில பேர் தான் கடலோர பகுதியில் மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள். 10,000 சிலருக்கு மேலே நல வாரியம் ரெக்கார்டு வருது. என்ன காரணம் கேட்டால் வரவங்களுக்குலாம் போட்டு கொடுக்குறாங்க 100-200 பணத்தை வாங்கிட்டு. 5000 ரூபா பணம் கொடுத்தா விசைப்படகுக்கு லைசன்ஸ். கோட்டப்படத்தில் இருக்க ஒரு உரிமையாளர் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு, அவர் பேர் கூட சொல்லலாம், 7 லைசன்ஸ் வச்சிருக்காரு சார். 7 லைசன்ஸ் என்ன பண்ணுறா தெரியுமா? அந்த விசைப்படகாரு ஒரு படகு ராமேஸ்வரம் போயிடும், இங்கே ஏதாவது வேறு படகு வந்தாங்கன்னா இந்த லைசன்ஸை பயன்படுத்தி அந்த படகை பயன்படுத்துகிறார். அப்போ தவறான காரியங்களை லஞ்சம் பெற்று நல்ல சௌகரியமாக இருந்தவர்கள். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், மீனவர் இல்லாத கிராம ஊழல்ல மீனவர்களுக்கும் தொடர்பு இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு. மீனவர்கள் எப்படி தொடர்பு இருக்கும்? அந்த உரிமை எப்படி வாங்குறாரு? ஒரு படகு உரிமையாளருங்கிற ஒரு மீனவரா தான் இருக்கிறாரா? இங்க மீனவர் கூட்டுறவு சங்கம் இல்லாம இருந்திருக்கிறதா? சங்கம் இல்லாம இருந்தது முன்னாடி இந்த பொன்னகரம் கூட்டுறவு சங்கம். நீங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க இல்லையா, ஒருத்தர் 7 லைசன்ஸ் வாங்கி இருக்கிறாருன்னு. அவர் மீனவரா இல்லையா? மீனவர் அல்ல, அவர் ஒரு முஸ்லீம். அவர் மளிகை கடை வச்சிருக்காரு, கோட்டப்பண்ண கடற்கரையில இருக்கிறாரு. ஆனால் வேலை தொழிலாளிகளை அந்த மேற்கு கூட்டுறவு சங்கம் மெம்பரும் இல்ல, இங்க மேல இருக்கிற மேற்கிலிருந்து வருகிற அந்த ஒரு 40-50 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் வருகிற கூலி தொழிலாளிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு படகுல 5-5 பேர். அவரு மீனவரு கிடையாது. இவ்வளவு ஆதாரபூர்வமா உங்கள்ட்ட தகவல் இருக்கு, ஏன் உங்களால இந்த ஆதாரங்களை திரட்டிட்டு போய் அரசு அதிகாரிகள்ட்ட சொல்ல முடியலையா? அரசு அதிகாரிகள் சொல்லுகின்ற பொழுது அவ இருக்காங்க, இந்த சங்கத்தில் இருக்காரு, அந்த சங்கத்தில் இருக்காரு சொல்லி இந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் இந்த அதாவது ஒரு ஐஎஃப் அதிகாரி ஓய்வு பெற்று போகிறாருங்க, 1 கோடி ரூபாய் பில்டிங் கட்டுறாங்க. இந்த மலைமேல்குடியிலேருந்து போனவன் ஒரு அதிகாரி போய் 5 லட்சம் 10 லட்சம் வீடு கட்டிட்டு சௌரியமாக இருக்கான்னு காரணம். எங்கேருந்து சம்பளம் வாங்குறது 20-30,000 சம்பளம், 10 லட்ச ரூபாய் 20 லட்சம் எப்படி பில்டிங் கட்டான்? தவறான இந்த மீனவர்களை தவறான ஒரு இது பண்ணுறது. ஒரு காரியம் ஆகணும்னா தலைவர் இப்போ என்ன பண்ணுறதுமா, தலைவர் இருக்கிறான், ஒரு காரியத்தை போகணும்னா ஏன் ஒரு சனியனாக இருக்க தலைவனை வர சொல்கிற, நீ வாயா ஒரு 1000 ரூபா கொண்டு உனக்கு பண்ணி விட்றேன், அதை பண்ணி விட்றேன், இதை பண்ணி விட்றேன், அதை பண்ணி விட்றேன். ஒரு ஆன்லைன் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு தந்தை இறந்து போயிட்டா மாற்றி கொடுக்குறதுக்கு 2000 ரூபா பணத்தை வாங்கிட்டு லைசன்ஸை மாற்றி. இங்கே வந்து விசைப்படகு மீனவர்கள் எல்லாருமே குழுமி இருக்கிறீங்க. நீங்க கடலுக்கு போகும்போது உங்களுடைய கள அனுபவங்களை தான் அந்த நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க ஒவ்வொரு முறை மீன் பிடிக்க போகும்போதும் சந்திக்கிறீங்க? இலங்கையிலிருந்து கோட்டப்பண்ணது மொத்தம் 38 கிலோமீட்டர் நாட்டிகள் தான் இருக்கு. 38 நாட்டிகள்ல 10 நாட்டிகள் வரைக்கும் நாட்டுப்படகாரங்க கேட்குறாங்க. 38 நாட்டிகளில் பாதியாக பிரித்தோம்னா 19 நாட்டுகள் தான் இருக்குது. இந்த 19 நாட்டுகளுக்கு மேலே போனோம்னா அவங்க இலங்கைக்காரங்க கல் அங்கே கொண்டு வராங்க. இலங்கை அந்த இதில் கல் கொண்டு வந்து கல்லால் அடிக்கிறாங்க. பகலில் அடித்தா கூட எங்கிட்ட பக்கம் ஒளிஞ்சிடலாம், நைட்டில் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது கல் எந்த பக்கம் படுதுன்னே தெரியல. இதனால நிறைய பேர் கண்ணு, காது, மூஞ்சி, தலை இப்படி நிறைய அடிபடுது. அப்போ அவங்க 19 நாட்டுகளுக்கு மேலே போனால் அவங்க அடிக்கிறாங்க. இங்கே 10 நாட்டுகளுக்கு வந்து இவங்க அடிக்கிறாங்க. மொத்தமே 9 நாட்டுகள் தான் இந்த விசைப்படகு இருக்குது. 9 நாட்டுகளில் இத்தனை 1000 படகு இழுக்கிறது ஒரு சாத்தியப்படாத ஒரு காரியம். இதனால தொழிலெல்லாம் ரொம்ப கம்மியாக போனதுனால இங்கே உள்ள மீனவர்கள் இனிமேல் இங்கே பிழைக்க முடியாது, நமக்கு கேரளா பக்கம் போயிடுவோம், எல்லாம் வெளிநாட்டுக்கு விசா எடுத்து போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அப்போ இந்த தொழிலை நம்பி இருக்கிற இந்த விசைப்பட உரிமையாளர்களுக்கு ரொம்பவும்
இது சில இடையூறாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு முக்கியமான தொல்லைன்னு சொன்னாக்க அது இலங்கை கடற்படை தான். நம்ம இந்திய எல்லைக்குள்ளே நாங்கள் போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இலங்கை நெய் வந்து எங்களை அடித்து சித்திரவதை பண்ணி போட்டுகளை பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லாட்டி போர்டு மடியை வெட்டி விட்டுறாங்க, இல்லை கல்லை வீசி தாக்கி எங்களை சித்திரவதை பண்ணுறாங்க. அது மாதிரி கல்லை வீசி தாக்குனதெல்லாம் இந்த கண் பாதிக்கப்பட்டு கண் பார்வை போயிடுச்சு. எப்படிலாம் உங்கள் மீதான தாக்குதல் நடக்குது? எங்கள் மேலே வந்து போட்டில் அணைச்சிட்டாக்க கம்பால் அடிக்கிறது, ஓசால் அடிக்கிறது, இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்க. அப்படி ஏற முடியலைன்னாக்க கல்லை வீசி தாக்குறது, பாட்டில்களை விட்டு தாக்குறது, இந்த மாதிரி குடும்பம் பண்ணுறாங்க. யார் இலங்கை கடற்படை பண்ணுறாங்களா, இலங்கை மீனவர்கள் பண்ணுறாங்க? இலங்கை கடற்படை தான். இலங்கை கடற்படை தான் பண்ணுறாங்க. விசைப்படகு தொழிலில் கிட்டத்தட்ட ஒரு போட்டுக்கு 5 பேர் 4 பேர் தொழிலுக்கு செல்கிறாங்க. அதை வச்சே ஒரு ஓனர் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே மற்ற வேலைக்காரவங்களும் 15-20 பேர் ஒரு போட்டால் நிறையா குடும்பங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு தொழில்னா வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் தொழிலுக்கே போகுது. அந்த 3 நாளில் ஒரு மாதத்துக்கு 12 கடல் தான். இந்த 12 கடலை வச்சு தான் ஒரு மாதம் நிர்வாகத்தையும் பண்ணணும் அந்தந்த குடும்பங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க தொழிலுக்கு இங்கேருந்து டோக்கன் எடுத்து முறையாக 7 மணிக்கு தொழில் போகுது. அங்கே போனால் அந்த 14 நாட்டுகளுக்கு மேலே அங்கிட்டு தொழில் இல்லைங்கிட்டு, தொழில் பத்தாத தொழில். மேலே அங்கிட்டு போனால் ஸ்லோன்காரங்க போட்டை வரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப மிகப்பெரிய தப்பான சூழ்நிலை நடந்துக்கிட்டு. 45 நாள் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் வச்சு மீன் இனப்பெருக்கத்தை கூடுதலாக உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி மத்திய அரசு மாநில அரசு 40 நாள் யாரும் மீன் பிடிக்கப்படாதுன்னு சொன்னாங்க. விசைப்படகு 40 நாள் நாங்கள் கம்ப்ளீட் நிப்பாட்டிடலாம். நாட்டுப்படகு அந்த விசைப்படகுல இருக்க இன்ஜினை பயன்படுத்தி சில மாவட்டங்கள்லையும் இங்கே இருக்கிற பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னணி இருக்கிற நாட்டுப்படகு நண்பர்களை அங்கே போய் கடலில் போய் அங்கே இந்த 40 நாள் தடைகாலத்திலையும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. அப்படி போகிறதுனால நாங்கள் இந்த மீன் உற்பத்தி பண்ணி வைக்கிறத இது குளம் மாதிரி உள்ள கடல் தான், அது உற்பத்தி பண்ணி வளர்ந்துருக்கிறத 40 நாள் கழிச்சு பிடிக்கிறத அவங்க போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி பிடிச்சிட்டு வரும்போது அந்த தாய் இறால்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது எங்களுக்கு திருப்பி 40 நாள் கடலுக்கு போகும்போது எங்களுக்கு மீன் வாழ்வாதாரம் எங்களுக்கு சரியான மீன் கிடைக்காம ஒரு வாரம் கூட போக முடியாமல் திருப்பி ஒரு நாளைக்கு ஒன்றைக்கு ஒரு 45 நாளைக்கு ஏறத்தாழ ஒரு படகு கொண்டு 1.5 லட்சம் 4 லட்சம் வரையும் செலவழிச்சு நாங்கள் போயிட்டு திரும்பி மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கு. விசைப்படகு பயன்படுத்தக்கூடிய மீனவர்கள் நாட்டுப்படகு பயன்படுத்தக்கூடிய மீனவர்கள் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, அதிக பவர் இருக்கக்கூடிய என்ஜினை அவங்க வந்து பயன்படுத்திட்டு போயிடுறாங்க, பயன்படுத்தக்கூடாத வலைகளை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. இதையெல்லாம் வந்து தடை செய்யணும். இதனால முறையாக தொழில் செய்யக்கூடிய எங்களுக்கு வந்து எந்த விதமான பயனும் இருக்கிறது இல்லை. இந்த குற்றச்சாட்டுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? விசைப்படகு மீனவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நாட்டுப்படகு மீனவர்களாகிய உங்களுடைய பதில் என்ன? இந்த சேனல் மூலமாகவே இங்கே இருக்கக்கூடிய 200 போட்டுகளை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 10 குதிரை திறனுக்கு மேலே உள்ள இன்ஜின் எந்த போட்டில் பொருத்தி இருந்தா இப்போவே நாங்கள் ஃபிஷரிஸில் கொடுத்து அதை சீஸ் பண்ண சொல்லிடுவோம். அந்தளவுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். அவங்க பொய் சொல்கிறாங்க. அவங்க ஆரம்பத்தில் வந்து 160 குதிரை திறன் போட்டு இழுத்தாங்க. இப்போ 500 குதிரை திறன் போட்டு அவங்க வச்சுருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். இந்த இருக்கிற எந்த போட்டை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 10 குதிரை திறனுக்கு மேலே எந்த போட்டாக இருந்தால் இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து அந்த போட்டை கரை இழுத்து வச்சுருவோம். அவங்க சொல்கிறது ஒட்டு மொத்தமாக முழுக்க பொய். அறிவலையை ஒட்டு மொத்தமாக நிறுத்திட்டாலே இந்த 45 நாள் கட்டும் தேவையில்லை, 65 நாள் கட்டும் தேவையில்லை. எல்லா நாளும் கில்நெட் வலையை வச்சு பாரம்பரிய முறைப்படி தொழில் பண்ணலாம். அவங்க வச்சுருக்கிறது 500 வாட்ஸ் குதிரை பவர் தரன் உள்ள போட்டுகள் அவங்க வச்சுருக்காங்க. அதிகபட்சம் 9 குதிரை திறன் போட்டு தரத்தை விட இன்ஜின் இங்கே நாட்டுப்படகுல கிடையாது. அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய, அதாவது அவங்கள்ட்ட கேளுங்க. ஒட்டு மொத்தமாக அறிவலையே இல்லைன்னா இந்த கட்டும் தேவையில்லை, இலங்கை பிரச்சனையும் தேவையில்லை. இலங்கைக்காரங்க சொல்கிற ஒரே கோரிக்கை வந்து அறிவலை இழுக்காதியா, நம்ம சகோதரனா தொழில் பண்ணுவோம், கில்நெட் வலையை கொண்டாந்து எங்கள் கடையிலே தொழில் பண்ணுங்க, எங்கள் ஊர்லேயே தங்குங்க, நாங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லை தாண்டி போகிறதுக்கு காரணமே பாக்சல சந்தியில் உள்ள கடலோரத்தில் கரையோரத்தில் உள்ள பொருள்களை பூரா அழிச்சிட்டு அண்டை நாடுகளில் இலங்கையில் வந்து அறிவலையை தடை பண்ணி வச்சுருக்காங்க. ட்ராலர் போட்டு இழுக்கக்கூடாது, அறிவலை இழுக்கக்கூடாதுன்னு. அத்துமீறி இவங்க என்ன செய்கிறாங்க, சட்டத்துக்கு புறன்பா அந்த நாட்டில் அனுமதிக்காத வலையை இவங்க இழுக்கிறாங்க. அதனால தான் அந்த இலங்கை இந்திய பிரச்சனையே வருது. என்னுடைய வயசுக்கு 35 வருஷம் நான் தொழிலுக்கு போயிருக்கேன். 5-6 இனங்கள் அறவே கிடையாது உற்பத்தி. அதற்கு காரணம் விசைப்படகு தான். சிங்கி என்பது, ஸ்ராட்டி என்பது, அருள் என்பது, சங்கு, கௌரி சங்குன்னு சொல்லுவாங்க. அந்த இனமே பார்க்கவே முடியாமல் போனது. அதுக்கு மூலாதாரமே வந்து இந்த விசைப்படகு தான். அது பூரா ஒளிஞ்சு முடிஞ்சு. அதை ஒட்டித்தான் மொத்தமாகவே வந்து நாட்டுப்படகுகளை இழுக்கக்கூடிய அறிப்புகளையும் சேர்த்து சொல்லக்கூடிய தடை செய்யக்கூடிய ஒரு புலனாக இருக்குது நடப்பு. பணம் போடுற முதலாளி வெளியில் இருந்துக்கிட்டு 5 போட்டு 6 போட்டு வச்சுக்கிறான். அந்த மெக்கானிசம் போட்டு அந்த இன்ஜின்களை வைத்து அவங்க கூட அந்த லட்சக்கணக்கான ரூபாய்க்கான மீன்களை உடனே ஓடி, அதாவது இந்த இடத்துல இருக்க மீனை பிடிக்கிறோன்னா நாட்டுப்படகுக்காரன் இங்கே போட்டு மீனை பிடிச்சி கொண்டு வந்துடுவோம். இனி விட்டுட்டு போனால் நாளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாமே, நம்ம விட்டுட்டு போனால் நம்ம மகன் சாப்பிடுவான்,
இல்லைன்னா நம்ம பேரை சாப்பிட்டு விட்டு விட்டு பெரிய மீன்களை பிடித்து விட்டு குஞ்சுகளை விட்டுருவோம். இவன் குஞ்சு குழு அங்கே இருக்கிற பவளப்பாறைகளை அழிக்கிறது, அங்கே இருக்கிற கடல் பாசிகளை அழிப்பது, அங்கே இருக்கிற இயற்கை வளத்தை உண்டாக்குகிற இந்த கேமரா பண்ணினா தெரியும் தண்ணி. இந்த தண்ணீர் ஒரு காலத்தில் பன்னீர் போல இருந்தது இந்த கடற்கரை ஓரமாக. இன்று அழிந்ததுக்கு காரணம் அங்கே இருக்கிற கடல் பாசிகளையும் தாழைகளையும் அழிக்கின்ற போது அது அழுகி அந்த கரையிலே ஓரம் ஒதுங்குகிறது. முதல்ல சணல் வளைஞ்சுட்டான், அதுக்கப்புறம் லைனான் நூலில் அந்த அகலமான வலையில் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அதான் பெரும் மீன்கள் படம் அது. பிறகு இவங்க தான் இப்போ எல்லா மீனையும் முடிச்சுட்டாங்க. கடற்கரை அந்த விசைப்படகுகளை சுத்தமாக அரிச்சு முடிச்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா போய் பார்க்குறோம், கிடைக்கல. அதனால் இந்த நவீன நுட்பத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறது, அந்த பிளாஸ்டிக் நூல் கொண்டு வர்றாங்க. பிளாஸ்டிக் நூல் அரசு தான் கொண்டு, அதாவது யார் சொன்னது தடை செய்யப்பட்டதுன்னு அரசு சொல்லுகிறதா? இவர்கள் சொல்லுகிறார்கள் தடை செய்யப்பட்ட நூல்னு சொல்லி. அரசு மானிய விலையில பிடிக்க முடியாத மீன்களை பிடிப்பதற்கு தான் இந்த பிளாஸ்டிக் நூல் வழங்கப்படுகிறது. இந்த 45 நாள் முடிந்து அவங்க கடலுக்கு போனாங்கன்னா ஒரு போட்டுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இப்படி சம்பாரிச்சிடுறாங்க. ஆனால் நாட்டு படகை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இங்கேருந்து தொழில் பண்ணுறாங்க. தொழிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த டீசல் செலவு போக மிஞ்சிறது 100-200 மிஞ்சும். அந்த 100-200 இவங்க டீ கடையில் கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு துண்டை ஒரு தோலில் போட்டு போயிடுறாங்க. இந்த நிலை தான் சார் இந்த நாட்டு படகு மக்களுக்கு. ஆனால் விசைப்படகு அப்படி இல்லை. அவங்க ஒரு நாள் அவங்க கடலுக்கு போய் அவங்க சம்பாதிச்சுட்டு வர்ற அந்த வருமானம் நாட்டு படகை சார்ந்தவங்க 1 மாதம் சம்பாதிக்கணும். இப்போ இலங்கையில் பிரச்சனை பண்ணுறோம்னா, இலங்கையில் போய் அவனும் மீனவன் இருக்காங்க. அங்கே உள்ள மீனவனுக்கு பாதிப்புனால தான் அவன் அடிக்கிறான். அவன் யார்கிட்ட போய் தகவல் சொல்லுவான்? அந்த அரசுக்கிட்ட தான் சொல்லுவான். அரசு என்ன செய்யும்? இவன் அடிச்சு விரட்டுவான். நம்ம இலங்கைக்கு போறதுனால தானே அடிக்கிறான். நம்ம நினைக்கிறோம் மீனவனை அடிக்கணும்னு. இவன் பண்ற தப்புக்குனால அடிபடுறான். இதெல்லாம் பண்ணால் தொடர்ச்சியாக லாபகரமாக இந்த விசைப்படகு தொழிலை நடத்த முடியும், மீன்பிடி தொழிலை நடத்த முடியும் அப்படிங்கிற யோசனை இல்லை. இதுக்கு சரியான தீர்வு இருந்தால் 2 நாட்டு மீனவர்கள் யாரையும் கைது பண்ணக்கூடாது. 2 நாட்டு மீனவர்களும் சுமூகமாக தொழில் பண்ணுறதுக்கு 2 அரசாங்கமும் இனிமே வர்ற அரசாங்கமும் அந்த இலங்கை அரசோடவும் இந்திய அரசு 2 பேரும் கலந்து பேசி மீன் பிடிக்கத்தான் வர்றாங்களா, தப்பாக தொழில் பண்ண வந்து அவங்களை கைது பண்ணலாம். அதனால் 2 நாட்டு மீனவர்கள் யாரையும் கைது பண்ணக்கூடாது. மீன் பிடிக்கிறது சுமூகமாக சகோதர மனப்பான்மையோட சுமூகமாக மீன் பிடிக்கிறாங்க நிலை உருவானா மட்டும்தான் எங்களுக்கு இதுக்கு சரியான தீர்வு கிடைக்க முடியும். இந்தியாவில் கடலோர மாவட்டத்தில் அதிகமாக மீன் தொழில் ஏற்பட்டு கொண்ட கடலோர மாவட்டத்தில் அதிகமான விசைப்படம் நாட்டுப்படம் இருக்கிறனால எங்கள் விசைப்படம் பாதிக்கிற காரணத்தினால உடனடியாக கச்சையை மீட்டு தரணும்னு சொல்லி மத்திய மாநில அரசும் எல்லாம் செயல்பட்டு ஒன்லி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. உண்மையில் சொல்கிறேன், அந்த நாட்டு மீனவரும் இந்த நாட்டு மீனவன் சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஃபுல்லாக ரெக்கக்னைசேஷன் பண்ணால் தான் இதனுடைய மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்காமல் மேலோங்கும். சும்மா போய்ட்டு அந்த கட்சியை மீட்டுக்கிறேன் அவங்க மத்திய கவர்மெண்ட் சொல்கிறது மாநில கவர்மெண்ட் சொல்கிறது இது நடவடிக்கணும். லைவாகவே எல்லாம் அந்த நாட்டு மீனவரையும் கூப்பிடுங்க, இந்த நாட்டு மீனவரை கூப்பிடுங்க, லைவாக ஒரு கிரவுண்டில் வச்சு ஆல் பீப்புள்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. மீனவர்களுக்கு முக்கியமான லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்குது. அது இன்சூரன்ஸுக்கு கவர்மெண்ட்டு இன்சூரன்ஸ் போடணும். ரெண்டாவது என்ன, நாட்டுப்படகு காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வலைகளை மாற்றி அமைச்சிக்கிட்டு அவங்க தொழிலை மேம்படுத்திக்கிறாங்க. எங்களுடைய விசைப்படகு தொழிலாளி எப்படின்னா அது ஒரே மடி ஒரு ஆள் மட்டும்தான் எங்கள் வாழ்வாதாரம். இவங்க கரையோரம் படுத்துக்கிட்டு சில சமயம் வரும்போது போட்டோட இலையை சுற்றிக்கிட்டு அது ஒரு பிரச்சனை. கொண்டு போய் அவங்க இழப்பீடு எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அதனால் பெரிய போட்டு இதனால் சின்ன போட்டு தான் அதிகமாக இழப்பீடு தாக்கணும்னு பெரிய போட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த கரையோரம் மடி படுக்காமல் நாட்டுப்படகு கொஞ்சம் மேலாக வழியை விட்டுவிட்டு கரையோரம் வழிபடாமல் கொஞ்சம் 4 பகுதியிலே 5 பகுதியிலோ அவங்க இடைப்பட்ட பகுதியில் தொழில் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். டீசலு 1500 லிட்டர் தான் தர்றாங்க. ஒரு நாளை கடலுக்கு போனால் 300 லிட்டர் செலவாகுது. 6 கடல்லே 5 கடல்லே 1500 முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் 12 கடல் நாங்கள் தொழிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ வெளிதான் டீசல் வாங்கி தொழிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அது எங்களுக்கு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி டீசல் கொடுத்தோம்னா தொழில் செய்கிற நல்லா இருக்கும். நான் காலையில் வழக்கம் போல் 7 மணிக்கு டோக்கன் எடுத்து விசைப்படகில் ஒரு 18 நாட்டுக்கிழமை வரைக்கும் சென்று தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன மைனர் ரிப்பேர் ஏற்பட்டு போயிடும். அந்த ரிப்பேர் பண்ணும்போது இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அந்த ரிப்பேரை சரி செய்ய முடியும். அப்படி சரி செய்ய போகக்கூடிய நேரத்தில் கடல் உயிரோட்ட கடல், எந்த நேரம் நீரோட்ட கடல். அந்த மாதிரி போகும்போது எங்கள் படகை நீரோட்டத்தால் அடித்து அந்த நம்ம எல்லையை இந்தியா எல்லையை தாண்டி சிலோனைக்குள்ள நுழைஞ்சிடும். அந்த மாதிரி சமயங்களில் சிலோனேவி நாங்கள் ரிப்பேராக கிடைக்கிறதோட பார்க்காம எங்களை கயிறு போட்டு எடுத்துகிட்டு போய் பறிமுதல் பண்ணிடுறாங்க போட்டை. அதனால் அரசு இதை உணர்ந்து கலந்து நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொடுக்கும். நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இலங்கை மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தொடர்ச்சியாக இந்த தொழிலை லாபகரமாக நடத்தணும், மீன்பிடி தொழிலை லாபகரமாக நடத்தணும் அப்படின்னா வரக்கூடிய புதிய ஆட்சியாளர்கள்ட்ட பொறுப்பேற்கக்கூடிய ஒரு புதிய அரசுகிட்ட நீங்க என்னெல்லாம் கோரிக்கையை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? 100 பேர் இருந்தால் 10 பேர் தப்பு பண்ணுறான். இப்போ களை வாங்காமல் இருந்தான்னா திருடன் இல்லை. அப்போ 10 பேர் தப்பு பண்ண போகும்போது தான் அது தப்பாக தெரியுது. அதுக்கு அரசு 2 மீனவர்களுக்கு தரப்பை கூப்பிட்டு பேசி அதுக்கு ஒரு கடலில் ஒரு
படை அமைச்சுக்கிட்டு இருக்கணும். யார் தப்பு பண்ணாலும் சரி, சட்டப்படி நாட்டுப்படை தப்பு செஞ்சாலும் சரி, விசைப்படை தப்பு செஞ்சாலும் சரி, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டு மொத்தமாக அந்த அறிவலையை தடை பண்ணிட்டாலே மீனவர்கள் எந்த பிரச்சனையுமே கிடையாது சார். இலங்கை மீனவர்களும் பிரச்சனை கிடையாது, நம்ம நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர் கிடையாது, கடல் வளம் பாதிக்கப்படாத எந்த ஒரு இதாக மொத்தமாக அறிவலையை நிப்பாட்டிட்டு அதுக்குள்ள மீனவர்களுக்கு இந்த அறிவலை இருக்கிற மீனவர்களுக்கு உரிய நஷ்டஈடு கொடுத்து அவங்களுக்குள்ள வேறு மாட்டு தொழில் பண்ணுறதுக்கான வழிவகை செஞ்சு கொடுக்கணும். இந்த பவளப்பாறைகள் அழியப்பட்டுச்சு. அப்போ மத்திய அரசாங்கம் ஒரு நிதியில் என்ன பண்ணாங்கன்னா அந்த இயற்கை பவளப்பாறைகளை இந்த உருவாக்குவது, இந்த பவளப்பாறைகள்லாம் ஒரு மீன்கள் போய் குஞ்சிடுவது, இந்த மாதிரி அதெல்லாம் மத்திய நிறுவனத்திலேருந்து மத்திய மீன் ஆராய்ச்சி கழகம் மூலமாக ஓய்வு பெற்ற அந்த நிறுவனத்திலேருந்து வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சேதுவாத்திரம் அந்த மாதிரியான களம் இருக்கிற ஏரியாக்களில் இந்த பவளப்பாறைகளை இயற்கை பவளப்பாறைகளை உருவாக்குனாங்க. அது மத்திய நிர்வாகத்திலேருந்து நடந்தது. அது இப்போ நடைபெறாமல் இருக்கிறது. மீண்டும் இந்த பவளப்பாறை செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்கினால் மீண்டும் உற்பத்தி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனி வரும் ஆட்சியாளர் யாராக இருப்பினும் மீனவருடைய அதாவது ட்ரெடிஷனல் பாரம்பரிய மீனவருடைய வாழ்க்கைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஆற்றல் பொருந்திய அமைச்சரை உருவாக்கினால் நாங்கள் அவர்களிடத்தை எளிதாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மீனவன் சம்பந்தமே இல்லாத ஒரு மீனவ அமைச்சர் வருகின்ற பொழுது மீனவனை பற்றி தெரியாது, விவசாயத்தை பற்றி தெரியாத ஒரு விவசாய அமைச்சரை வச்சா முடியாது. அதனால் மீனவன் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் அறிந்து கொண்ட ஒருவரை வருகின்ற எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவனை அமைச்சராக உருவாக்கினால் அந்த குறை நிறைவாக அடையும் என்று என்னுடைய கருத்து. மீனவ குழந்தைகள் படிக்கிறதுக்கு தரமான கல்வி ஆலயங்கள், அதாவது ஒரு தொழில் கல்வியோ இல்லை ஒரு சாதாரண ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கோ 80 கிலோமீட்டர் நாங்கள் குழந்தைகள் அனுப்ப வேண்டி இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய மீனவ குழந்தைகளுக்கு ஒரு பின்னடைவு. ரெண்டாவது கோரிக்கை என்னன்னு சொன்னால், எங்கள் பெண்கள் பூரா மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த மீனை வாங்கினா அந்த மீன் உயிர் மீன் ஒரு 2 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். அதை பாதுகாப்பு பண்ணி சேமிப்பு பண்ணி அதை அந்த இன்னொரு நாள் அதுக்கு விலை வரும்போது விற்கிறதுக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு எங்கள் கடற்கரையில் கிடையாது, இந்த நீண்ட வரையில் நிறைய இடத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த பெரிய போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்க, ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் மாதிரி ஊர்களில் அதை கட்டி வச்சுருக்காங்க அரசாங்கம். எங்கள் மாதிரி நாட்டுப்படு கிராமங்களில் அந்த மாதிரி வசதி கிடையாது. மீனவர் அல்லாதவங்க அந்த லான்ச்சின் மூலமாக முதலீடு போட்டு அவங்க கடலுக்கே போகிறதில்ல. மீனவர் அல்லாதவங்களும் இந்த அறிவலை தொழிலை ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க, அதாவது பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறாங்க. இந்த பாரம்பரிய தொழிலுங்கிறது வந்து அடிப்படை மீனவர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். அதன் அடிப்படையிலாவது இந்த அறிவலையை அவங்க கவர்மெண்ட் நிறுத்தினாலே ஒழிய இந்த மீனவர் இடத்துல ஒற்றுமை வராது. முதலாளிகள் கடலுக்கு போகிறதில்ல, இந்த இழுவலைக்கு அறிவலைக்கு டிராலர் போட்டில் தொழிலாளிகள் பாரம்பரிய தொழில் அவங்க பண்ண மாட்டாங்க. பாரம்பரிய தொழிலை மட்டும் பண்ணுறது மாதிரி இந்த அரசாங்க நடவடிக்கை எடுத்தால் மீனவர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க, கடல் வளம் பெருகும், இன்னும் மீன் கோடிக்கணக்கில் பெருக்கம் ஏற்படும், மீனவர்கள் நிம்மதியாக இருப்பாங்க. என்னென்னலாம் உங்களுடைய கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள்? முக்கியமான கோரிக்கைகள் எங்களுக்கு மொத்தம் குடி தண்ணி வேணும். கடற்கரையில் கடலுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் பக்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு, கிராமத்துக்கு பக்கத்தில் எந்தெந்த அதிகாரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு உடனே அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி அதை முக்கியம் நிறைவேற்றி ஆகணும். உடனே அதை செய்யணும். வலையை எடுத்துட்டு கடலுக்கு போகிறோம் அப்படின்னா வலையை கடலில் படுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் மீன் படும், அப்புறம் தான் ஏற்றிட்டு வருவோம். அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் விசைப்படக்காரங்க வர்றாங்க, வரும்போது எப்படி வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போட்டில் நேராக முட்டிடுறாங்க, போட் டேமேஜ் ஆயிடுது, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வளர்றான். இப்போ இன்னொரு போட்டை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா முன்னாடிலாம் வெள்ளை வச்சு போட்டை துண்டு வச்சு காட்டுவாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான எதுவும் இல்லை. நாங்கள் இன்னொரு போட்டை தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது வழி வேணும். ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்குது, ஆனால் எந்த சிக்னலுமே கிடைக்கிறது இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அரசியல்வாதி மீனவர்கள் பேசுறாங்க தவிர மீனவர்களுக்குன்னா இன்னும் பிச்சை எடுத்த மாதிரி 1000 ரூபா கூட்டினா அது வருஷத்துக்கு 1000 ரூபா கூட்டி எதுக்கு? அதாவது படிச்சுட்டு எத்தனை இளைஞர்கள் இருக்காப்புல வேலை கொடுக்க சொல்லுங்க, ஊருக்கு 2 பேருக்கு வருஷத்துக்கு, அது மீனவன் பற்றுதலாக இருக்கு. சும்மா பேசிக்கிட்டு மீனவன் தான் பேசுறாங்க தவிர உண்மையான இது 1000 ரூபாய்ன்னு வருஷத்துக்கு 1000 கூட்டி தரேன், இதெல்லாம் இது பிச்சை போடுறதா? படிச்சுட்டு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காப்புல கொடுக்க சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு 2 பேர் ஒருத்தருக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க. மீனவர்களை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தரை அந்த துறைக்கான அமைச்சராக போடணும். மீன்வளத்துறையை தனியாக பிரித்து ஒரு செயலாளரை நியமனம் செய்யணும். நாட்டுப்படகு மீனவர்களையும் விசைப்படகு மீனவர்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அரசு பேச்சுவார்த்தை நடத்தணும். கல்வி, வேலை வாய்ப்பு அப்படின்னு அவர்களுடைய மீனவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரணும்னு பல்வேறு கோரிக்கைகளை மீனவ மக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. புதிதாக வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை கவனத்தில் கொள்வார்கள் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.